ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு என்கே ஸ்டோரி பிளாக். நாங்கள் இப்போ இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் வெண்டிக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. இப்போ வாங்கோ வெண்டிக்காய் குழம்பு பொரிச்சு வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வெண்டிக்காயை முதலே பொரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் முடிய கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு வெடித்து வேற வெங்காயம் போடுறேன். பிறகு உள்ளியும் போடுறேன். உள்ளியும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயமும் உள்ளியும் நல்லா பொன்னிறமாக வரும் வரையும் நாங்கள் வதக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துட்டுது. இனி நான் இதுக்கு பெருஞ்சீரகமும் போட்டு வெந்தயமும் போடுறேன். வெந்தயம் போட்டு வடிவாக வதக்கணும். எல்லாம் வடிவாக வதங்கி வந்த முடிய இனி பொரிச்சு வச்சிருக்கிற வெண்டிக்காயையும் போடணும். வெண்டிக்காயம் போட்டு வடிவாக வதக்கி போட்டு நாங்கள் கறிக்கு தேவையான அளவு பால் விட போகிறோம். கறிக்கு தேவையான அளவு பாலையும் விட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன். இப்போ பால் கொதிச்சு வந்த முடிய எங்களுக்கு தேவையான அளவு உரைப்புக்கு ஏற்ற அளவு தூள் போட போகிறேன். கறித்தூளும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். வடிவாக மிக்ஸ் பண்ணி முடிய ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அவிய விடணும். நான் மூடி போட்டு மூடினா தூள் மணங்கள் எதுவும் இருக்காது. அதெல்லாம் நான் மூடி போட்டு மூடுறேன். 10 நிமிஷம் ஆச்சு தான் திறந்து பார்க்குறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் பற்றி வந்திருக்கேன். நாங்கள் பழப்புளி போட விடணும். பழப்புளியும் விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி ஒரு 2 நிமிஷத்தால் இறக்கலாம். இந்த குழம்பும் நல்லா வற்றி வந்துட்டு கொஞ்சம் வற்றி வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.